மாமா, வனிதாமணி, வா வா வா. என்ன செய்கிறீர்கள்? தேதிகளை வரிசைப்படுத்தி போட்டு பார்க்கிறேன். இருந்தாலும் அவர்கள் கேட்கும் தேதிகளை கொடுக்க முடியவில்லை. அதனால் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எதற்கு தேதி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீயும் வடிவும் ஆடும் ஆட்டங்களுக்குத்தான். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? அந்த அளவிற்கு அழைப்புகள் வருகின்றதா? ஆமாம் வனிதாமணி, எப்போதும் ஒரே மாதிரி உணவை உண்டால் சலிப்பு ஏற்பட்டுவிடும். அதே நேரம் மாறுபட்ட இருவேறு உணவுகள் என்றால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்று ஆர்வம் ஏற்படும். உன்னுடைய ஆட்டம் ஆளை மயக்கும் மேற்கத்திய பாணி ஆட்டம். வடிவு ஆட்டம் பாரதத்துக்கே உரிய சாஸ்திரங்களுக்கு உட்பட்ட ஆட்டம். அதனால்தான் இதை ஒரு நாள் பார்த்தவர்கள் மறுநாள் அதை பார்க்க விரும்புகிறார்கள். வடிவு இங்கு வந்த பிறகு வடிவு ஆட்டத்துக்கு மட்டுமல்ல, உன்னுடைய ஆட்டத்துக்கும் மதிப்பு கூடிவிட்டது. வடிவின் ஆட்டம் வேண்டும் என்று வருபவர்கள் வனிதாமணியின் ஆட்டத்தை எப்படி விட்டுவிடுவது என்று அதற்கு ஒரு நாள் ஒதுக்கி தந்து விடுகிறார்கள். இதற்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருப்பது போல் அதற்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. எப்படியோ போ, நம் காட்டில் மழை பெய்கிறது, வாழ்க்கையே மாறுகிறது. இனி நம் வாழ்வில் நடப்பவையெல்லாம் என்றென்றும் சந்தோஷம் தரக்கூடியவைதான். அப்படி நடப்பவை எது என்று சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேனே. சொல்லுங்கள். வேறென்னம்மா, உங்கள் இருவரின் நாட்டியங்கள் தான். இருவேறு துருவங்களாக இருக்கும் உங்கள் நாட்டியங்களை வெவ்வேறு ரசிகர்கள் விரும்பி கேட்கிறார்கள். எவருக்கு எந்த தேதியை கொடுப்பதென்றே புரியவில்லை. ஓ, இது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இவ்வளவிற்கும் காரணம் நீதான் வடிவு. சாஸ்திர முறைப்படி ஆடும் உனது பரதநாட்டியத்தை மிஞ்ச இங்கு ஆளே இல்லை. நெளிவு சுழிவாக நீ ஆடும் ஆட்டத்தை ரசிப்பவர்கள் என் ஆட்டத்தை விரும்புகிறார்கள் என்றால், நடனக்கலையின் நுணுக்கம் தெரிந்து பார்ப்பவர்கள் உன் நடனத்தை ரசிக்கிறார்கள். இருக்கலாம். என் அக்கா சுந்தரி நாட்டியம் ஆடுவதையே நிறுத்திவிட்டதால் அவளை அழைக்க வருபவர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் வடிவு? நீ அவளை விட அற்புதமாக ஆடுகிறாய். அத்தோடு அதற்குரிய அழகும் இளமையும் உன்னிடம் இருக்கிறது என்பதால் தான் அவர்கள் அழைக்கிறார்கள். நீ உன் திறமையால் தான் இப்படிப்பட்ட புகழை பெற்றிருக்கிறாய். உன் அக்கா ஆடுவதாக இருந்தாலும் அவர்களெல்லாம் உன்னை தேடித்தான் வருவார்கள். அதனால் நீ இனி ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏன் இனியும் நான் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஏன்? அதுதானே உன் கனவு, ஆசை, லட்சியம். உண்மைதான். ஆனால் அதற்கும் மேலான கனவு ஒன்று எனக்கு இருக்கிறது. அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அம்பலக்காரணி ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. அப்படி சொல். உன்னை போன்றவர்களின் விருப்பம் எல்லாம் இப்படித்தான் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் நீ எப்போது ஈடுபடப் போகிறாய்? ஏற்கனவே ஈடுபட்டு விட்டேன். ஆனால் என் முதல் முயற்சி தோல்வியடைந்து விட்டது. அதற்காக நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது வடிவு. மேலும் மேலும் முயற்சிக்க வேண்டும். ஆமாம், உன் முதல் முயற்சி ஏன் தோல்வியடைந்தது? யாருக்காக முயற்சி செய்தாய்? பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. அவரைத்தான் என் வசப்படுத்த முயற்சி செய்தேன். அதற்காகவே கல்யாணிக்கு நடனம் கற்றுத் தருவது என்பதை காரணமாக்கி பாகனேரிக்கு சென்றேன். ஆனால் விதி சதி செய்துவிட்டது. ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் அவரை தேடி பாகனேரிக்கு சென்ற நேரத்தில் அவர் தேடாமலேயே அவருக்கு முன்னால் எதிர்பட்டு விட்டாள் என் அக்கா சுந்தரி. தங்களுக்குள் ஏற்பட்ட கோபதாபங்கள் காதல் தாகமாக மாறி இசையும் நடனமுமாக அவர்கள் இணைந்து விட்டார்கள். ஆக உன் ஆசைக்கு குறுக்கே உன் அக்காவே வந்து விட்டாள். அது மட்டுமல்ல, அவர் சீர்வரிசை அனுப்பி அவளை தன் ஆசை நாயகியாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்துவிட்டாள்.
முறைப்படி அவர் தன்னை மணக்க வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் கூறுகிறாள். அப்படி நடந்தால் அவள்தான் பாகனேரி அம்பலக்காரிணி ஆகிவிடுவாள். இந்த நிலையில் நீ என்ன செய்ய போகிறாய் வடிவு? இனி உன் விருப்பம் எப்படி நிறைவேறும்? ஏன் நிறைவேறாது? சற்று நேரத்திற்கு முன்னால் என்ன சொன்னீர்கள்? சுந்தரியை விட நான் அழகும் இளமையும் கொண்டவள் என்றீர்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நீ மதுர பாவத்தை அபிநயம் செய்து கடைக்கண்ணால் அப்படி பார்த்தால் மயங்கார மனமெல்லாம் மயங்குமே. நீ காதல் வலை வீசினால் நழுவி செல்லும் மீன் கூட தானாக வந்து விழுந்து விடுமே. நான் வேறு யாரையும் மயக்கப் போவதில்லை. வேறு எந்த மீனும் என் வலையில் விழ தேவையில்லை. வாளுக்கு வேலி ஒருவர்தான் எனக்கு வேண்டும். என் அக்காவுக்கு முன்பே அவரை கண்டு மயங்கியவள் நான். நான் பார்த்த அன்றே அவர் என்னை பார்த்திருந்தால் இந்த நிலையே வந்திருக்காது. அதற்காக நான் அவரை விட்டுவிட முடியுமா? அதனால்தான் கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிப்பதை காரணமாக்கி நாள் தவறாமல் அங்கு சென்று கொண்டிருக்கிறேன். காதல் ரசம் சொட்டும் பாடல்களையும் பாவங்களையும் அவளுக்கு கற்றுத் தந்து அதை பருக அவர் வருகிறாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தான் ஏற்றுக்கொண்ட சுந்தரியின் தங்கை எனும் எண்ணத்தோடு மட்டும் என்னை பார்க்கும் அவருடைய மனதை மாற்றி சுந்தரியையே விலக்கி விட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய போகிறேன். சபாஷ் வடிவு, உன்னை போன்ற சாகசங்கள் நிறைந்த ஒரு பெண் நினைத்தால் எந்த கும்பலையும் தன் காலில் வந்து விழும்படி செய்ய முடியும். அக்காவின் காதலர் ஆயிற்றே என்று அவர் மீது கொண்ட பாசத்திற்காக இவரை விட்டு விலகிச் செல்லாமல் அவரையே தூக்கி எறியும்படி செய்வேன் என்கிறாயே, இந்த உன் துணிச்சலை பாராட்டுகிறேன். உண்மைதான் மாமா. புத்திசாலி மிக்க ஒரு பெண் எந்த சூழ்நிலையிலும் மாறிவிட மாட்டாள் என்பதற்கு வடிவே ஒரு உதாரணம். உங்கள் இருவரின் பாராட்டு எனக்கு மேலும் உற்சாகம் தருகிறது. நிச்சயம் நீ உன் நோக்கத்தை நிறைவேற்றி வெற்றி பெறுவாய் வடிவு. இந்த பக்கம் பாகனேரி அம்பலக்காரர் உன் வலையில் விழுந்து உனக்கு அடிமையாக போகிறார். அந்த பக்கம் ஆங்கிலேய துறை அக்னியும் என் வலையில் விழுந்து கிடக்கிறான். எதிரிகளான இருவரிடமும் நாம் பெற வேண்டியதை பெற்று நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம். நீ போகும் பாதை குறுக்கு பாதைதான், ஆனால் சரியான பாதை. தயங்காமல் போ. என்ன யோசிக்கிறாய் வடிவு? கல்யாணிக்கு நடனப்பாடம் நடத்தப் போகிறாய் அல்லவா? அப்போதே வாளுக்கு வேலிக்கும் மன்மர பாடத்தை நடத்து. நீ நினைத்ததை சாதித்து காட்டு. சாதித்து காட்டுகிறேன். என்னம்மா கட்டாரியை இப்படி ரசிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏனோ இதை பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு கட்டாரி என்றே எனக்கு தோன்றவில்லையடி. என்னவரே இந்த வடிவில் வந்து என்னோடு இங்கு இருப்பது போல் தோன்றுகிறது. இதை பார்க்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் மகிழ்ச்சி பொங்குகிறது. அந்த மகிழ்ச்சிய இன்னும் அதிகமாக்க போற செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன மகிழ்ச்சியான செய்தி? உங்கள் அவர் அதான் பட்டமங்கலத்து சின்னாம்பலம் இனி சின்னாம்பலம் இல்லையா? என்னடி சொல்கிறாய்? பெரிய அம்பலம் ஆயிட்டார்னு சொல்ல வந்த. உண்மையாகவா? ஆமா, பெரிய அம்பலமா இருந்த வல்லத்தெரியர் மறைஞ்சி அதுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிற நாள் முடியறதுக்காக காத்திருந்து, அதுக்கப்புறம் இனி சின்ன அம்பலமா இருந்தவரு பெரிய அம்பலம்னு முறையா அறிவிச்சுட்டாங்களா? அப்படியா? அம்மா அம்மா,
வலிக்க போகுது. எனக்கு ஒன்றும் வலிக்காதடி. நான் உங்களுக்கு சொல்லல, கட்டாரிக்கு சொன்னேன். அந்த கட்டாரி அவர்தானு இப்பதானே சொன்னீங்க. அவருக்கு வலிக்கும்னு சொன்னேன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லையடி. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? இல்லனா கட்டாரிக்கு முத்தம் தருவீங்களா? அதுக்கே வலிக்கிற அளவுக்கு அணைச்சுப்பீங்களா? சும்மா இரடி. என்னம்மா இது? நீங்களே அமைதியா இருந்தாலும் உங்க கால் ரெண்டும் தானாவே தாளம் போடுது. ஆட்டக்கலைக்கு ஆதாரமே கால்தானடி. அதனால்தான் அது தன்னையும் அறியாமல் ஆடுகிறது. எனக்கு ஏற்பட்டிருக்கும் சந்தோஷத்தில் என் குருநாதர் கற்றுக் கொடுத்த எல்லா நடனங்களையும் இப்போதே ஆடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆடுங்க ஆடுங்க. ஆனா அதனால இந்த கட்டடம் ஆடாம பாத்துக்கோங்க. அடியே, நான் என்ன அவ்வளவு கடுமையாகவா ஆடுகிறேன்? வேண்டுமானால் எவ்வளவு நயமாக நளினமாக ஆடுகிறேன் என்று பார்க்கிறாயா? அப்படியே செய்யுங்க. அவருக்கு முன்னால ஆடுறதா நினைச்சு என்னையே அவரா எண்ணி பாத்துக்கோங்க. ஏய், உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் உன்னை போய் அவராக நினைக்க சொல்வாய்? அவரை பார்த்த கண்களால் உன்னை எப்படி பார்க்க முடியும்? அவரோட உன்னை எப்படியடி ஒப்பிட முடியும்? அவருடைய கம்பீரம் என்ன, தோற்றம் என்ன? ஏதோ தன் அம்மா பேச்சை கேட்டுக்கொண்டு நமக்கு மாறாக நடந்து கொண்டாரே தவிர அடிப்படையில் அவர் மிகவும் நல்லவர் என்கிறார்கள். பெற்ற தாயே அவருக்கு தவறான கருத்துக்களை சொல்லி தந்தால் அவர் என்ன செய்வார்? தாய் சொன்ன பாதையில் தானே செல்வார். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு பிள்ளை நல்லவனா வளருறதோ கெட்டவனா மாறுறதோ தாயோட வளர்ப்புலதான் இருக்கு. அதனாலதான் தாய போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்கே பாருங்க, நம்ம பெரியம்மா உங்களை எல்லாம் நல்ல முறையில வளர்த்ததுனாலதான் பெரிய அம்பலம் மத்த பாளையக்காரங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்க முடியுது. சின்ன அம்பலம் எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் அதை சிறப்பா செய்ய முடியுது. நீங்க மட்டும் என்ன விளையாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு செயல இறங்கிட்டா அதை சாதிப்பீங்கன்றது நீங்க கத்துக்கிட்ட நடன பயிற்சி ஆதாரமா இருக்கே. உங்க குருவான வடிவமாவே நான் கூட என் குரு கிட்ட இவ்வளவு வேகமா பயிற்சி எடுத்துக்கலன்னு ஆச்சரியப்பட்டாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உங்க தாயான பெரியம்மாவோட வளர்ப்பு தானே. கௌதாரி, நீ ஒவ்வொருவரை பற்றியும் இவ்வளவு நுணுக்கமாக தெரிந்து வைத்திருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ சொல்வது உண்மைதான். எங்கள் அம்மா நாங்கள் அம்பலக்காரர்கள் என்ற பெருமை பெற்றிருந்தாலும் எளிய வாழ்க்கை என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். உயர்ந்த பண்புகளை கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஆனால் பட்டமங்கலத்தின் நிலைமை அப்படி இல்லை. அதனால்தான் வல்லத்தரையரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள நான் போகிறேன் என்று அண்ணன் சொன்னதும் நான் தடுக்க முயற்சித்தேன். நல்ல வேளை அங்க பிரச்சனை எதுவும் ஏற்படல. பெரிய அம்பலம் சின்ன பாதிப்பு கூட இல்லாம வந்துட்டாரு. அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறாய்? காளையிடமிருந்து நம்மை காக்க வந்தாரே, சிறிய அம்பலமாக இருந்து இப்போது பெரிய அம்பலம் என்ற பெருமை பெற்றிருக்கிறாரே, அவர்தான். அவர் அங்கு இருக்கிறார். அவரின் அண்ணனை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை என் நெஞ்சத்தில் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருந்தது. அது இப்போது நிறைவேறிவிட்டது. ஆமா ஆமா ஆமா. அவர் என்ன சாதாரணமானவரா? வைரம் இல்லையா? அது மட்டுமா? வேறென்ன? முத்தும் அவர்தானே. ரெண்டுத்தையும் சேர்த்தா வைரமுத்தன். போடி, நானே என் வாயால் அவர் பெயரை சொல்லும்படி செய்து விட்டாய். காதலிக்கும் போது சொல்லலாமா? கணவரானதுக்கு அப்புறம் தான் சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்ப அவரை பத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா எப்படி சொல்வீங்க? பாகனேரிக்கு வந்த காளையை அடக்க வந்த காளை இப்போது பாகனேரியின் மாப்பிள்ளையாகிவிட்டது என்பேன். என் ராசாத்தி.
முடியாத அதிசயமாய் இன்று இவர் தனிமையில் இருக்கிறாரே. எது எப்படி இருந்தால் என்ன, இப்போது எனக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடவுள் அருளால் காரியம் கைகூடப் போகிறது. இன்று எனது கலைத்திறன் முழுவதையும் காட்டி இவரை வளைத்து போட போகிறேன். சுந்தரியிடம் சொர்க்கத்தை தான் கண்டேன், இவளிடம் இந்திர லோகத்தையும் அல்லவா இணைத்து காண்கிறேன் என்று இவர் அதிசயிக்க வேண்டும். அதிரசவல்லி நீதான், என் அம்சத் தோழிகா மஞ்சத்திற்கு ஏற்ற சொர்ணக்கிளி நீதான் என்று சொல்லி இவர் என் அருகே சொக்கிக் கிடக்க வேண்டும். அதற்கான முயற்சியை இன்றே இங்கேயே தொடங்குகிறேன். வடிவு, நீயா? நானேதான். நீ ஏன் இங்கு வந்தாய்? நீங்கள் இருக்கும் இடத்திற்கு என்னை தவிர வேறு யார் வர முடியும்? என் தங்கைக்கு நடன பயிற்சி தரும் கூடத்திற்கல்லவா நீ செல்ல வேண்டும். அதற்காகத்தான் சென்று கொண்டிருந்தேன். இங்கே நீங்கள் நின்றிருப்பதை பார்த்தேன், அதனால் தான் வந்தேன். என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கைக்கு நடனம் கற்றுத்தரும் குரு அல்லவா? நீ என்னை தேடி வரலாமா? அப்படி பார்த்தால் நாட்டை பரிபாலிப்பவர் கடவுளுக்கு சமம் என்றல்லவா கூறுவார்கள்? பாகநேரியை பரிபாலிக்கும் அம்பலக்காரர் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் அதற்கும் மேலாக சொல்வதென்றால் நீங்கள் ஒரு மன்னருக்கு சமமானவர் அல்லவா? அப்படிப்பட்டவரை காண தேடி வருவது தவறொன்றுமில்லையே. என் மீது இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் நீ இதே அளவிற்கு உன் அக்காள் சுந்தரியிடமும் இப்படி மரியாதை காட்டினால் பொருத்தமாக இருக்கும். உனக்கு தாய்க்கு தாயாக இருந்த ஆளாக்கியவள், நடனம் கற்றுத்தந்த குருவாக விளங்குபவள், அவள் விஷயத்தில் நீ முறையாக நடந்து கொள்ளவில்லையே. அவளுக்குரிய கௌரவத்தை நீ கொடுக்கவில்லையே. உங்களுக்கு வேண்டுமானால் அவள் எனது அக்காவாகவும் நடனம் கற்பித்த குருவாகவும் தோன்றலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவள் ஒரு துரோகி.